நமக்கு வந்து இது ஒரு சான்ஸ் அப்படிங்கிற இடத்துல தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஏன்னா நம்ம ஒரு வேளை எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட்ல பழையபடியே இருந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம இப்போ இருக்கிற ஃபயர் அப்படிங்கிறது ஹெவியா இருந்திருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு மூச்சு இழுத்து விடுற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று கிடைச்சிருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த எக்ஸாம் ஃபேஸ் பண்ண போறேன், இந்த மாதிரி ஒரு எக்ஸாம். அதனால இந்த மைண்ட் செட்டை நீங்க கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். ஏன்னா இப்படி ஒரு சான்ஸ், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அப்படிதான் தோணும். எனக்கு ஒருவேளை எனக்கு இப்படி ஒரு 5 நாள் கிடைச்சிருந்துச்சுன்னா நான் ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி பல பேரும் அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொன்னவங்க நிறைய இருப்பாங்க. இன்னொரு 10 நாள் நான் படிச்சிருந்தா இருக்கும், இன்னும் 1 மாசம் அப்படிம்பாங்க. அதிகமா சொல்லக்கூடிய இது என்னன்னா, ஒரு 10 நாள் நான் அந்த ரிவிஷன் மட்டும் பண்ணியிருந்தானே போதும், நான் வந்து அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணியிருப்பேன். இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற நபர்கள் தான் அதிகமா இருந்தாங்க ஒவ்வொரு முறையும். இப்ப அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்க பட்சத்துல நாம் இதை எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு முறையும் தோல்விக்கு பின்னால எழுதக்கூடிய பாடங்கள் என்பது அதிகமாகவே இருக்கின்றன. தான் இப்படி இதனாலதான் தோந்தேன், நான் ஒரு லிஸ்ட் பட்டியலிடுவாங்க, நான் கடைசி டைம் ரிவிஷன் பண்ணல, நான் எக்ஸாம் ஹாலில் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டேன், இந்த கொஸ்டின் நான் தப்பா போட்டேன், 93 மார்க் அப்படிங்கிற இடத்துல நான் 92ல இருந்து நான் வெளியில வந்தேன், அது காரணம் இந்த ஒரே ஒரு கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி தோல்விக்கு பின்னால் எக்கச்சக்கமான காரணங்கள் வரும். ஒருவேளை வாய்ப்புகள் கிடைக்கின்ற போது அந்த காரணங்கள் எல்லாம் நீங்கள் பயனுள்ளதாக மாற்றிக்கணும். அந்த மாதிரி காரணங்களே இல்லாத ஒரு நபரா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க நிஜமாலுமே நீங்க அந்த இடத்த பயன்படுத்திட்டீங்க அப்படின்னு ஒரு அர்த்தம். ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் தள்ளி போகும்போதெல்லாம் நாங்க அடுத்ததா வேற ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஐடியாவை, எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராட்டஜி தான் பயன்படுத்தணும். இது லாஸ்ட் பிஜிடிஆர்பியில் இருந்தவங்களுக்கு தெரியும். எக்ஸாம் தள்ளி போகுதுன்னு தெரிஞ்ச உடனே நாங்க என்ன பண்ணணும்னா உடனடியே லைட் வெப்னு ஒன்று கொண்டு வந்தோம். அதுக்கு முன்னால எக்ஸாம் தள்ளி போறதுக்கு முன்னால் வரைக்கும் லைட் வெப் அப்படிங்கிறது இல்ல. லைட் வெப்னு கொண்டு வந்து அதுல மறுபடியும் டெஸ்ட் எழுதுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுல எல்லாம் கொண்டு வந்தோம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 4000 கொஸ்டின் அந்த லைட் வெப்காக உருவாக்கணும். அந்த எப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் நாங்க பயன்படுத்திக்கிறோம். அதே மாதிரி இந்த முறையும் யூஜிடிஆர்பிக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, இந்த சான்ஸை உங்களுக்கு சாதகமா எடுத்து தரணும் அப்படிங்கிற வகையில தான் இந்த மார்க் எக்ஸாமை ஆல்ரெடி நாங்க பிளான் பண்ணின எக்ஸாம்ல இருந்து இப்ப நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இன்க்ரீஸ் பண்ணது மட்டும் இல்லாம நிறைய ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு 1 மந்த் நாங்க எந்த அளவுக்கு பலனுள்ளதான் பயன்படுத்துறோமோ அது உங்களுக்கும் பலனை தரும் அப்படிங்கிற வகையில தான் நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் நான் முதல் கட்டமா பேசுறதுக்கு முன்னால நீங்க இன்னும் ஏதாவது ஒரு டாபிக் எல்லாம் படிக்காம இருக்கீங்க அப்படின்னா அந்த டாபிக் மேல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி அதை குயிக்கா முடிங்க. நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்காதீங்க, ரொம்ப நாள் ஒரே இடத்துல ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஒரே விஷயத்துக்காக ஒரே கண்டென்ட்டுக்காக அதிக நேரம் செலவிட்டு இருக்க வேணா. இப்ப இருக்கிற டாபிக்ஸ் அந்த டாபிக்கை வச்சுக்கிட்டு எப்படி மார்க் ஸ்கோர் பண்றது அப்படிங்கறதான் திங்க் பண்ணணும். இந்த ரிவிஷன் அண்ட் மார்க் எக்ஸாம் இந்த ஸ்டடி பிளான் எத்தனை நாட்களுக்கு உண்டானது அப்படின்னா நாங்க வந்து ஜனவரி ஃபுல்லாகவும் எக்ஸாமுக்கு முந்தின நாள் வரைக்கும் அந்த ஸ்டடி பிளான் வந்து நாங்கள் ஏற்படுத்தியிருக்கோம். இது கம்ப்ளீட்லி ரிவிஷன் அண்ட் மார்க் எக்ஸாமுக்கானதாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு பர்டிகுலரான ஒரு டாபிக் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் ரிவிஷன் டைம்ல தான் யூஸ் பண்ணிக்கணும். மார்க் எக்ஸாம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணின காலத்துல இருந்து நீங்கள் மார்க் எக்ஸாமுக்கு முழுவதுமாக கோஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கணும். மார்க் எக்ஸாம் மட்டும்தான் நீங்கள் எழுதிட்டு இருக்கணும். முதல்ல இந்த மார்க் எக்ஸாம் தரதுக்கு முன்னால சில ஃபீச்சர்ஸ் நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் முழுமையாக கேளுங்க. இந்த முறை ஓஎம்ஆர் சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறோம். ஓஎம்ஆர் சீட்டை நீங்க வீட்லயே வச்சுக்கலாம். அடுத்தது கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் காப்பி கொஸ்டின்ஸ். அந்த உங்க கையில எப்படி நீங்க ஒரு எக்ஸாம் கார்டு இருந்தால் என்ன மாதிரி ஃபீலிங் இருக்குமோ அதே ஃபீலிங்ல தான் அந்த ஹார்ட் காப்பி கொஸ்டின்ஸ் இருக்கும், அதே ஃபீலிங்ல ஓஎம்ஆர் சீட்டு இருக்கும். இது ரெண்டையுமே நீங்க அங்கேயே வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னால எல்லாம் சிபிடி அப்படிங்கிறதுனால நாங்க சிபிடியை கூட எப்படி டிஆர்பி போர்டு நடத்தினா என்ன மாதிரி சிபிடி ஸ்ட்ரக்சர் இருக்குமோ அதே ஸ்ட்ரக்சர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிபிடி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணணும். இப்போ உடனடியாக ஓஎம்ஆர் வரதுனால ஓஎம்ஆருக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அந்த மார்க் எக்ஸாமையும் நாங்கள் மாற்றிருக்கோம். நிறைய சேஞ்சஸோட இந்த முறை கொண்டு வந்திருக்கோம். அதனால நல்லா பயன்படுத்திக்காங்க. இது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சான்ஸ். இந்த 1 மந்த் அப்படிங்கிறது உங்க லைஃபையே மாற்றக்கூடிய ஒரு விஷயம். ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு தேவையானது. அது இந்த 1 மாசம் அப்படிங்கிறது உங்க எதிர்காலத்தையே தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம். நேரடியாக நம்ம வந்து ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு என்ன ஷெட்யூல் போட்டிருக்கோம், மார்க் எக்ஸாமுக்கு என்ன ஷெட்யூல் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது பார்ப்போம். 2ஆம் தேதி ஜனவரி 2ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1 வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் லைனுடைய சிபிடி டெஸ்டா எழுத போறீங்க. ஸ்ப்ரிங் லைன்ல நீங்க யூனிட் 1ஆம் தேதியே நீங்க கம்ப்ளீட்டா அதை நீங்க யூனிட் 1 ஃபுல்லா நீங்க தரவா என்னென்ன கொஸ்டின்ஸ் வருமோங்கிறது எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸோட 1ஆம் தேதி நீங்க எல்லா மெட்டீரியலும் நல்லா 1ஆவது யூனிட் ஃபுல்லா படிச்சுட்டு 2ஆம் தேதி வந்து யூனிட் 1க்கான டெஸ்ட்டை வந்து நீங்க எழுதி பாக்குறீங்க. யூனிட் 1 டெஸ்ட் எங்களுடைய சிபிடி போர்ட்டல்ல இருக்கும், அங்க வந்து நீங்க எழுதி பார்க்கணும். 3ஆம் தேதி யூனிட் 2, 4ஆம் தேதி யூனிட் 3, 5ஆம் தேதி யூனிட் 4, 6ஆம் தேதி யூனிட் 5. இந்த 5 நாள்ல அந்த 5 யூனிட் முடிச்சிடணும். இந்த 5 யூனிட் முடிச்சுட்டு அடுத்து 7ஆம் தேதி என்ன பண்றீங்க அப்படின்னா 1 to 5 1ல இருந்து 5 வரைக்கும் நாளுக்கு அந்த 1 to 5 யூனிட்டுக்கானது ஒரு டெஸ்ட் இருக்கும் கம்ப்ளீட்டா. இது சிபிடில வந்து எழுதுறது தான். ஸ்ப்ரிங் லைட் வெப்சைட் வந்து 1 to 5 டெஸ்ட் நீங்க எழுதுறீங்க. யூனிட் 1 to 5 அப்படின்னு இருக்கும். இதுல 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றிலையும் 100 இருக்கும். யூனிட் 1 to 5லயும் 100 இருக்கும். ஒரு யூனிட்டுக்கு 20 அப்படிங்கிற வகையில இருக்கும்.
இப்போ அடுத்த நாள் 8ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் கேப் கொடுத்துருக்கோம். ஏதாவது ஒரு டாபிக் நீங்க ஏதாவது ஒரு இடத்துல நீங்க ரொம்ப டிஃபிகல்டிஸா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா அந்த 8ஆம் தேதி அந்த அன்னைக்கு நீங்க பயன்படுத்திக்கணும். 1 to 5 வரைக்கும் இருக்கிறதுல அந்த 8ஆம் தேதியை அவங்க பயன்படுத்திக்கங்க. ஒரு வேளை ஒரு 5 நாவல் நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டீங்க, அல்லது ஒரு 5 பிளே இது மாதிரி ஸ்ட்ரகிள் ஆயிட்டீங்க அப்படின்னா அந்த 5 பிளேவையும் ஒரு பிளேவுக்கு ஒரு 3 or 2 hours ஸ்பெண்ட் பண்ணி அந்த 8ஆம் தேதி முழுக்க அதை பயன்படுத்திக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9ல இருந்து 13ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 6, 7, 8, 9, 10 இதுக்கான டெஸ்ட் நீங்க ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் பண்ணிட்டு டெஸ்ட்டும் எழுதி பார்க்கணும். என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல நான் டெஸ்ட் கொடுக்காம கூட உங்களுக்கு இருக்கலாம். நீங்க ரிவிஷன் தான் ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் எடுத்து ரிவிஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விட்டுறலாம். அது ரிவிஷன் பண்ணினதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த டெஸ்ட். இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எழுதும் போது முழுமையா டெஸ்ட்டை எழுதி பாருங்க. ஒரு 2 கொஸ்டின் எழுதிட்டு உடனடியே சப்மிட் பண்ணிட்டு வெளியில வர்றது அப்படிங்கிறது ஜஸ்ட் அது எப்படின்னா ஒரு கொஸ்டினை அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஃபீலிங் தான் இருக்கும். தவிர ஒரு கொஸ்டின்ஸ்க்கு நீங்க மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக்கு ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் சரி பண்ணிக்க முடியும் வாய்ப்பு கிடைக்கும். அப்படி நீங்க மிஸ்டேக் பண்றது எதுனே தெரிஞ்சுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா அது ஃபைனல் எக்ஸாம்லயும் அந்த அன்னைக்கு உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிடும். அட இந்த அன்னைக்கு நான் படிச்சுமேப்பா இது என்னப்பா ஆன்சரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இதுவா அதுவா அப்படின்னு இருக்கும். பட் ஆனா மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளே அந்த கேள்வி வரும், ஏன் இப்படி மிஸ்டேக் பண்ண நல்லா தானே படிச்சோம். அப்ப இங்க என்ன பண்ணணும், இந்த இடத்துல இந்த ஏரியாவை நான் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி ரிவிஷன் பண்ணுவீங்க. அதனால ஒவ்வொரு டெஸ்ட்டையும் எழுதிட்டு அந்த டெஸ்ட் எழுதுனதுக்கு அப்புறம் 100 கொஸ்டின் இருக்குன்னா 100 கொஸ்டின்ஸ் ப்ராப்பரா அட்டன் பண்ணுங்க. இப்ப 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு வேலை என்ன அப்படின்னா இந்த 10 யூனிட்டையும் ரிவிஷன் பண்றதுதான். 13ஆம் தேதி வரைக்கும் 6 to 10 முடிஞ்சிருது. 14ஆம் தேதி யூனிட் 6 to 10 6ல இருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 5 யூனிட்டை சேர்த்து ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க. அப்ப ஆல்மோஸ்ட் உங்ககிட்ட இந்த 14 பிளஸ் ஒரு நாள் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்கோம். 15ஆம் தேதி எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்கேன். இந்த 15ஆம் தேதி வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஒரே ஒரு வேலை என்னன்னா மொத்தம் இருக்கிற 10 யூனிட்டையும் ரிவைஸ் பண்ணி வச்சுக்கிறது தான். ஏன்னா ஏன் இந்த இடத்துல இந்த ஷெட்யூல் இப்படி கொடுக்குறோம் அப்படின்னா ஆல்ரெடி நீங்க எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரியில வர்றதுக்காக நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, ஓரளவுக்கு நீங்க ஒரு 90% கம்ப்ளீட் பண்ணி இருப்பீங்க. அதனால இப்ப ரிவிஷன் பண்றது அப்படிங்கிறது ஒன்றும் டிஃபிகல்டிஸ் இல்லை. அப்படி ஒருவேளை இன்னும் கம்ப்ளீட் பண்ணாம இருந்தா கூட இந்த 15 நாளையும் நீங்க இதுக்காக மட்டுமே பயன்படுத்திக்கங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய 16ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு மார்க் எக்ஸாம் அப்படிங்கிறது ப்ராப்பரா நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன் அப்படின்னா சில விஷயங்கள் மார்க் எக்ஸாம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி தர போறோம். இது மார்க் எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் ரிவிஷன் கூட சேர்ந்தே தான் டிராவல் பண்ணுவீங்க. என்ன ஒரு வித்தியாசம்னா இந்த 14ஆம் தேதி வரைக்கும் எழுதக்கூடிய டெஸ்ட்ல ஒவ்வொரு யூனிட்டுக்கானதா இருக்கும். மார்க் எக்ஸாம் ஆரம்பிச்ச உடனே எல்லா யூனிட்டுக்கானதா இருக்கும். அது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த முறை மார்க் எக்ஸாம்ல ஸ்ப்ரிங் லைன் என்ன பண்ணுது அப்படின்னா 10 மார்க் எக்ஸாம் ஆல்ரெடி பழைய டைம் டேபிள், இப்ப 20 மார்க் எக்ஸாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது நியூ டைம் டேபிள். அப்ப 20 மார்க் எக்ஸாம் எப்படி கொடுக்கலாம், எனக்கும் 10 மார்க் எக்ஸாம் இன்னும் எஃபெக்டிவா கொஸ்டின்ஸ் எடுக்கணும். அந்த எஃபெக்டிவா இன்னும் எப்படி எஃபெக்டிவா உங்களுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக 20 மார்க் எக்ஸாம் கொடுத்தோம். ஏன்னா டெய்லி நீங்க ஒன்னு எழுதும் போது அந்த 20 மார்க் எக்ஸாம் எழுதிட்டு 21ஆவது நாள் போகும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா உங்களுக்குள்ள அப்படியே ஒரு அந்த கண்டென்ட் யூஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கான அத்தனை கண்டென்ட் உங்களுக்குள்ள மிதங்கிட்டு இருக்கிற மாதிரியே ஃபீலிங் இருக்கும். அப்ப நீங்க தொடர்ந்து நீங்க 20 மார்க் எக்ஸாம் எழுதிட்டு 21ஆவது தான் நீங்க என்ன ஃபைனலா எக்ஸாம் எழுதுவீங்க. அந்த 21ஆம் தேதி 21ஆம் நாள் எழுதக்கூடிய அந்த ஃபைனல் எக்ஸாம் எப்படி இருக்கு அப்படின்னா உங்களுக்குள்ள அந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முழுக்க அப்படியே ஊறி போன ஒரு ஃபீலிங் இருக்கும். எப்படி கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம்டா அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட அங்க செல்ல முடியும். அப்ப இந்த இடத்துல நீங்க நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ங்கிறது பயமே இருக்காது. நம்பர் 1. 2வது இந்த ஷேடிங் மெத்தட் இங்க நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இப்ப நம்ம மார்க் எக்ஸாம் நாங்க சிபிடிலே கொடுத்துருக்கலாம். சிபிடில கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு ஆன்சர் நீங்க சூஸ் பண்ணிட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்ச நேரம் படிப்பீங்க. அடுத்த கேள்வி ரிவிஸ் அதே கேள்வியும் மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து படிப்பீங்க. படிக்கும்போது என்ன தோணும், அட இந்த ஆன்சர் வராதுப்பா வேற ஆன்சர் பண்ணு சொல்லிட்டு வேற ஆன்சர் சேஞ்ச் பண்ணுவீங்க. பட் ஆனா இந்த ஷேடிங் மெத்தட்ல ஒன்ஸ் நீங்க கை வச்சிட்டீங்க அப்படின்னா அதுதான் ஆன்சர். அதனால ஒரு முறை நீங்க கை வைக்கும் போது அந்த ஆன்சரை நீங்க ப்ராப்பரா ஷேட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப அதுக்கு இந்த ஷேடிங் மெத்தட் யூஸ் பண்ணும். இப்ப நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஒரு எப்படி டிஆர்பி பேட்டர்ன் இருக்குமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு வந்து ஓஎம்ஆர் சீட் வந்து உங்களுக்கு ஹார்ட் காப்பியா வந்துடும். வீட்லயே நீங்க எழுதிக்கலாம். ஹார்ட் காப்பி பிளஸ் ஹார்ட் காப்பி கொஸ்டின் பேப்பரும் இருக்கும். அப்ப அந்த ஹார்ட் காப்பி கொஸ்டின் பேப்பரு அதுல கேள்வி 4 ஆப்ஷனோட இருக்கும். அந்த கொஸ்டின் பேப்பர் அதை நீங்க படிச்சுட்டு அந்த 1வது கொஸ்டின்ஸா 1வது கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் அப்படின்னு சொல்லி எழுதுவீங்க. நாம இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த மார்க் எக்ஸாம்ல இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கான எக்ஸாம் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஓஎம்ஆர்ல நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க. மீதி தமிழ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழுக்கு தேவையான அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு நாங்க ஆல்ரெடி சிபிடி டெஸ்ட் பேக்கேஜ்லயே போட்டோம். நீங்க அங்க போய் நீங்க அதுக்கு முன்னாடியே நீங்க டெஸ்ட் அப்போதைக்கு எழுதி பாத்துக்காங்க. அதுல ஒரு 1000 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம். அந்த 1000 கொஸ்டின்ஸை நீங்க கொஞ்சம் ப்ராப்பரா எழுதி பாத்துக்காங்க. அது ஒரு சைட்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த மார்க் எக்ஸாம்ல இந்த 150 கொஸ்டின்ஸும் மார்க் எக்ஸாம் முறை தான் அந்த உங்களுடைய ஓஎம்ஆர் சீட்டும் அந்த 150 தான் இருக்கும். அதனால இந்த நீங்க அதுக்கு மட்டும் பயன்படுத்த போறீங்க. அப்போ ஒரு கொஸ்டின் பேப்பர்ல 150 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 150 கொஸ்டின்ஸ் அப்படிங்கறத உங்களுக்கு ஓஎம்ஆர் சீட்ல நீங்க மார்க் பண்ணிக்கணும்.
இந்த மார்க் பண்றதுல அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, சில நேரங்கள்ல நீங்க ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணிருப்பீங்க கொஸ்டின் பேப்பர்ல. பட் இங்க வந்து மார்க் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, சியை மார்க் பண்ணிடுவீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க, அப்புறம் அங்க ஒரு இடத்துல ஒரு மிஸ்டேக் ஆயிருக்குது. அப்ப அந்த மிஸ்டேக் பண்ணது அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க, ஓ இப்படி எல்லாம் நான் மிஸ்டேக் பண்ண மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா மிஸ்டேக்கையும் நீங்க சரி பண்ணிக்கிட்டு ஃபைனலா நீங்க ஃபைனல் எக்ஸாம்ல எந்த மிஸ்டேக் இல்லாம நீங்க அந்த இடத்த அப்ளை பண்ணிக்க முடியும். என்னென்னலாம் நீங்க தப்பு பண்ணுவீங்களோ அத்தனை தப்புமே அங்க சரியாயிரு. ஏன்னா நீங்க ஒரு எக்ஸாம் 2 மார்க் எக்ஸாம் எழுதல, 20 மார்க் எக்ஸாம் எழுதுறீங்க. எந்த இன்ஸ்டியூட்டுமே தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனை இன்ஸ்டியூட்னு எடுத்துக்கோங்க, யாருமே 20 மார்க் எக்ஸாம் தர போட்டாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க எழுதக்கூடிய ஒவ்வொரு மார்க் எக்ஸாம்லயும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் மட்டும் நீங்க செக் பண்ண மாட்டீங்க, ஆன்சரோட அதுக்கு நாங்க எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருப்போம். நீங்க ஒரு கொஸ்டின்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸை படிச்சுட்டு அதுக்கு ஒரு ஆன்சர் எழுதிருப்பீங்க. இங்க கேள்வி கொஸ்டின் பேப்பர்ல அந்த ஆன்சரோ எக்ஸ்பிளனேஷன் எதுவுமே இருக்காது. நீங்க ப்ராப்பரா தனியா வச்சு எழுதிக்குவீங்க. மறுபடியும் இன்னொரு புக்லெட் இருக்கும், அந்த புக்லெட்ல அந்த கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அந்த எக்ஸ்பிளனேஷன் படிக்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஓ இந்த இடத்துல இப்படி ஒரு பாயிண்ட்ஸ் நிறைய இருக்குது, அந்த பாயிண்ட்ஸ் நீங்க ரிவைஸ் பண்ணுவீங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்க முதல் 10 யூனிட் வைஸ் டெஸ்ட்லயும் படிச்சுட்டீங்க, மார்க் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கிறீங்க. அப்போ இந்த புதுசா இருக்கிற பாயிண்ட நீங்க ரிவைஸ் பண்ணிக்குவீங்க. எக்ஸ்ட்ரா சில இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்க எடுத்துக்க முடியும். இந்த காலையில நீங்க மார்னிங் ஒரு 10 o'clock நீங்க மார்க் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா, ஒரு மதியத்துக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, மீதி அந்த புக்லெட்டு கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர் வித் எக்ஸ்பிளனேஷன் இருக்கக்கூடிய அந்த புக்லெட் எடுத்துட்டு நீங்க ரிவிஷன் பண்ண போறீங்க. உங்களுடைய மார்க் எல்லாத்தையும் நீங்க இங்க செக்ரிகேட் பண்ணிக்கணும். நீங்க எவாலுவேட் பண்ணிக்கிட்டு நீங்க அதுல கீழே வந்து பாத்தீங்கன்னா அனாலிட்டிக்ஸ்ல 2 மெத்தட் யூஸ் பண்றோம். ஒரு மெத்தடு நீங்க உங்களுடைய புக்லெட்ல நோட் பண்ணிக்கிறது, உங்களுடைய ஸ்ப்ரிங் லைனுடைய OMR நோட்ல பண்ணிக்கிறது. இன்னொரு மெத்தடு நாங்க ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்போம், அதுல அனாலிட்டிக்கல்ல நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா அப்படின்னா மற்றவனுடைய ரேங்க் லிஸ்ட் எல்லாம் பாத்துக்கிறதுக்கு அந்த ஃபார்ம் ஒன்று இருக்கும், அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். அப்ப மற்றவங்க எல்லாம் எவ்வளவு மார்க் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஃபார்ம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல நீங்க அட்டம் பண்ணது எத்தனை, இப்போ 150ல நீங்க டைம் ஒதுக்கப்பட்ட டைம்ல ஒரு 120 எழுதிக்கிறீங்கன்னா அந்த 120 அப்படிங்கிறது நீங்க அட்டம்ப்ட்ல மென்ஷன் பண்ணிக்கலாம், அந்த OMR சீட்லயே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த 120லயோ அல்லது 150லயோ டோட்டலா எத்தனை கரெக்ட் ஆயிருக்குது, அந்த மார்க் எத்தனை இன்கரெக்ட், இதெல்லாம் நீங்க மேனுவலா ஒர்க் பண்ணி பண்ணிக்கணும். இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு மேனுவலா ஒர்க் பண்றதுக்கு சிரமமா இருக்குது அப்படின்னா நீங்க டோட்டல் கவுண்டிங் எத்தனை கரெக்ட் அப்படிங்கிறத நீங்க நோட் பண்ணிட்டு நாங்க உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு சீட் ஒன்று, அதாவது ஆன்லைன்ல ஒரு சீட் ஒன்று ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த சீட்ல நீங்க மார்க் எல்லாம் என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னா அதுவே உங்களுடைய டோட்டல் மார்க்ஸும் பர்சன்டேஜும் அது உங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுத்துரும். அதை எடுத்து நீங்க காப்பி பண்ணி கூட அதை பார்த்துட்டு அதை நோட் பண்ணி கூட நீங்க எழுதிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு எப்படியெல்லாம் சுலபப்படுத்த முடியுமோ அந்த எல்லா வகையிலையும் சுலபப்படுத்தி இந்த OMR சீட்டை வந்து கையில படிக்கிறோம். இப்போ இந்த OMR சீட் பயன்படுத்துறதுனால உங்களுக்கு என்னென்ன பிளஸ் அப்படின்னா, ஒண்ணு, ஒரு கொஸ்டின்ஸை ஷேர் பண்ணிட்டா மறுபடியும் மாற்ற முடியாது, அதனால ஆன்சரை மாற்ற முடியாதுங்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க, ப்ராப்பரா படிச்சு ப்ராப்பரா எழுதுவீங்க. ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், டிஆர்பி போர்டு எழுதுற என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமோ ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு OMR நீங்க மார்க் பண்றது, ஒரு கொஸ்டின்ஸ் நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த மெத்தட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கிடைச்சிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு OMRல நீங்க கம்ப்ளீட்லி ரெடி ஆயிருவீங்க. அடுத்த விஷயம், கொஸ்டின்ஸ் வகையில நீங்க பக்காவா ரெடி ஆயிருவீங்க. அது கூடவே நீங்க கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரும் கத்துக்கிட்டு போறதுனால எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்ககிட்ட ஊறிக்கிட்டே இருக்கும். ஒரு கொஸ்டின்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா அதுல ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா அந்த தப்பை சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு இடமும் இங்கேயே கிரியேட் ஆயிருக்கும். ரைட். அனாலிட்டிக்ஸ் பொறுத்தவரைக்கும் 2 விதமான சீட் கொடுப்போம். 2 சீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டேட்டாவை எடுத்துக்கலாம். ஒண்ணு, மற்றவனுடைய ரேங்க் லிஸ்ட், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு ஸ்ப்ரிங் லைன்ல படிச்சுட்டு இருக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய ரேங்க் என்ன, அதுல நீங்க எத்தனாவது ரேங்க் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்று கொடுப்போம். ரெண்டாவது இன்னொரு இது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க அதுல OMR சீட்ல இருக்கக்கூடிய அந்த லாஸ்ட் பேஜ்ல அட்டெம்ப்ட் கரெக்ட் இன்கரெக்ட் இடத்துல ஃபில் பண்ணிக்கிறதுக்காக இன்னொரு இது கொடுப்போம். நீங்க அந்த வேல்யூ கொடுத்தாலே போதும், அதுவே ஃபில் பண்ணி காட்டிடும். நீங்க எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 20 மார்க் எக்ஸாம் இருக்குது. 20மே டிஃப்ரெண்டான ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணியிருக்கோம். 20க்கும் ஒரே மாதிரி ஸ்ட்ராட்டஜி கிடையாது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாதிரி ஸ்ட்ராட்டஜி. ரைட். இப்போ இந்த உங்களுக்கு ஒரு சாம்பிள் தான், அதாவது ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்காக மினிமம் 4 to 5 லைன்ஸ் வரைக்கும் இருக்கும். நீங்க ஒரு நாள் நீங்க டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கு மதியம் ஃபுல்லா நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பிளனேஷனை ஹார்ட் காப்பில தான் படிக்க போறீங்க. நான் ஏன் இந்த ஹார்ட் காப்பி கொடுக்குறோம் அப்படின்னா, சாஃப்ட் காப்பி படிக்கும்போது உங்களுக்கு அந்த ஐ பெயின் நல்லா கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க. டெய்லி நீங்க அந்த 20 days வந்து கண்டினியூஸ் இது பண்றதுனால, அதனால இந்த ஹார்ட் காப்பி வந்து உங்களுக்கு முன்னாடியே இருக்கும். நீங்க முன்கூட்டியே நீங்க ரிசீவ் பண்ணிக்குவீங்க. மார்க் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே உடனடியே ஹார்ட் காப்பி எடுத்து படிச்சுட்டு மார்க் எல்லாம் பண்ணிட்டு நீங்க பக்காவா ஒரு ஐடியா அண்ட் கான்ஃபிடென்ட்டோட நீங்க வந்து எக்ஸாமுக்குள்ள என்டர் ஆக முடியும். ஒவ்வொரு கொஸ்டினும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருப்போம். கிரிட்டிசிசமா இருக்கட்டும் அல்லது ஒரு பிளேவா இருக்கட்டும், போயமா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்போம். ஒவ்வொரு ஆப்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமான மெத்தட் யூஸ் பண்ணிருப்போம். சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா கேள்வியிலேயே அந்த ஆப்ஷனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லென்த்தியான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்போம். நீங்க ப்ராப்பரா படிச்சிருந்து அதை நீங்க, அதாவது ப்ராப்பரா அந்த கண்டென்ட் புரிஞ்சிருந்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும்.
நல்லா உங்களுடைய பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் ஸ்ப்ரிங் லைன் இருக்கும். எல்லாத்தையும் நீங்க படிச்சுட்டு அதுக்கான ஆன்சரும் நீங்க உடனடியா எக்ஸ்பிளனேஷன்ல போய் பாத்துக்கோங்க. அப்போ பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சரி, ரைட். இந்த 20 மார்க் எக்ஸாம் எந்த டேட்ல என்ன மாதிரி பேட்டர்ன்ல வச்சிருக்கோம் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ 15ஆம் தேதி 14ஆம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க யூனிட் 1 to 10 வரைக்கும் இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துருவீங்க. 15ஆம் தேதி 14ஆம் தேதி வரைக்கும் பார்த்துருவீங்க. 15ஆம் தேதி உங்களுக்கு ஒரு நாள் ஃப்ரீ இருக்கும். ஏதாவது விட்டுருந்தீங்க அப்படின்னா அந்த 15ஆம் தேதி பார்த்துக்கலாம். 16ஆம் தேதியிலிருந்து நீங்க டெய்லி மார்னிங்கான மார்க் எக்ஸாம் எழுதிக்கணும். ஒருவேளை அந்த மார்னிங் எழுத முடியல அப்படின்னா நீங்க உங்களுடைய கன்வீனியன்ட்ல எழுதிக்காங்க. பட் ஆனா நாங்க ரேங்க் லிஸ்ட் போட்டோங்கிறதுனால நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்டா அதை நீங்க எழுதி ஃபில் பண்ணி அனுப்பணும். அதுக்கு ஒரு டேட் நான் உங்களுக்கு டைமிங் எல்லாம் கொடுத்துருவோம். அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ 16ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த மார்க் எக்ஸாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் த இயர். இந்த இயர் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஒர்க்கும் அந்த ஒர்க்கினுடைய பப்ளிகேஷன் இயர், அதே மாதிரி அந்த ஒர்க் வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த ஒர்க்குள்ள ஏதாவது ஒரு இயர் பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா அந்த இயர், இந்த மாதிரியான இயர் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான் இந்த மார்க் எக்ஸாம் 1. 17ஆம் தேதி மார்க் எக்ஸாம் 2. இது எப்படி இருக்கு அப்படின்னா போயம் லைன்ல இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட் லைனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதுல fill in the blanks இருக்கும். அந்த டெக்ஸ்ட் லைனுக்கு சில நேரங்கள் வந்து ஏதோ அலிட்ரேஷன் எதாவது இருக்கா அப்படின்னு சொன்னா அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் கலந்துருக்கும். அப்போ அந்த போயம் லைனுக்கு என்ன மாதிரி எல்லாம் வரலாமோ அதை எல்லாத்தையும் பேஸ் பண்ணியிருக்கோம். அதனோட லைன் அந்த பர்டிகுலர் வேர்டினுடைய சினோனிமா கோட் இருக்கலாம், fill in the blanksல இருக்கலாம். fill in the blanksல குறிப்பா அந்த போயமுடைய எந்த வேர்டு மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி கேட்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதே போயம் லைன்ஸ்ல இந்த லைனுக்கு பொருத்தமான கான்செப்ட் என்ன, மீனிங் என்ன, இந்த லைன் யார்கிட்ட என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது. இப்போ போயத்துக்குள்ள இருந்து வரக்கூடிய லைன்ஸ் மட்டும் இந்த மார்க் எக்ஸாம் 2ல நீங்க எழுதுவீங்க. 18ஆம் தேதி மார்க் எக்ஸாம் 3. இதை கம்ப்ளீட்லி ப்ரோஸ் பார்ட் தான் பேஸ் பண்ணியிருக்கோம். 2வது மார்க் எக்ஸாம் போயம் பேஸ் பண்ணியிருக்கோம். 3வது மார்க் எக்ஸாம் ப்ரோஸ் பேஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 19ஆம் தேதி மார்க் எக்ஸாம் 4 வந்து பார்த்தீங்கன்னா டிராமா. இப்போ இதெல்லாம் ஜானர் வைஸா இருக்கு. போயம், ப்ரோஸ், டிராமா. மார்க் எக்ஸாம் 5ங்கிறது ஃபிக்ஷன். இந்த இடத்துல ஒன்னு இயரு, இன்னொன்னு போயம், ப்ரோஸ், டிராமா, ஃபிக்ஷன். இந்த வகையில ஒரு 5 எக்ஸாம் நீங்க எழுதிடுறீங்க. 20ஆம் தேதிக்கு அப்புறம் 21ஆம் தேதி என்ன பண்றீங்க அப்படின்னா இருக்கிற எல்லா ஜானர்ல இருந்து வரக்கூடிய கேரக்டர் பேஸ் பண்ணி இருக்கும். இந்த கேரக்டருக்கு என்ன முறையா வராங்க, இதுல யார் ஃபேட்டி மேன், இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் இருக்கும். இதுல யாரு ரொம்ப ஹேண்ட்ஸமான மேன், இந்த மாதிரி நிறைய அந்த கேரக்டர் பத்தின டிஸ்கிரிப்ஷன், கேரக்டர் ஸ்கெச்சஸ் பேஸ் பண்ணி தான் எல்லா ஜானர்ல இருந்து வரக்கூடிய கேரக்டர் பேஸ் பண்ணி மார்க் எக்ஸாம் 6 இருக்கும். ஏன் இந்த மெத்தட் யூஸ் பண்றோம், இந்த பேட்டர்ன் மெத்தடு எப்படி பார்த்தாலும் நாங்க எடுத்திருக்கிற அந்த 10 டைப்ல இருந்து ஏதாவது ஒரு டைப்ல தான் கேள்வி வரும். அப்ப நீங்க அந்த 10 டைப்ல நீங்க தயாரா போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்ஸாம் உங்களுடையது, அந்த ஜாப் உங்களுக்கானது. இதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. எப்படி கேள்வி கேட்டாலும் நீங்க சரளமா ஆன்சர் பண்ணிட்டு ஜாப் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். லாஸ்ட் முறை பிஜிடிஆர்வி நாங்க கொடுத்த பிளான் அப்படிங்கிறது 51 மெம்பர்ஸ் எக்ஸாம்ல முழுமையா பயன்படுத்திக்கிட்டதுனாலேயே ஜெயிச்சாங்க. அதனால நீங்களே எக்ஸாம் முழுமையா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்லா ஜெயிச்சிடலாம். இதை மட்டும் நீங்க நல்லா நோட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்படி ஒரு மெத்தடை தாண்டி வேற எந்த ஒரு மெத்தட்லையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிற வாய்ப்பு இருக்காது. அவ்வளவு ஒரு அற்புதமா பக்குவமா அந்த மெத்தடை ரெடி பண்ணியிருக்கோம். 23ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா மார்க் எக்ஸாம் 8. இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன். அதாவது ஒவ்வொரு ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணியிருக்கும். ஒன்னும் அந்த பேக்ரவுண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் குப்ளக்கானுக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் இருந்துச்சு. அது மாதிரி ஒவ்வொரு ஒர்க்குக்கும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சில ஒர்க்குக்கு அந்த மாதிரி பேக்ரவுண்டே இருக்காது. குறிப்பா நாவல்ஸ்க்கெல்லாம் அந்த மாதிரி இருக்காது. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க சேட்டன் பாக்ஸ்னுடைய நாவல் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த நாவலுக்கு அந்த மாதிரியான பேக்ரவுண்ட் இருக்காது. பட் ஆனா மேபி அது ஏதாவது பப்ளிகேஷனுக்குள்ள போய் வரலாம், அல்லது இயர் அப்படிங்கிறது இயர்லயே முன்னாடியே வந்துடலாம். வேற ஏதாவது அந்த பப்ளிகேஷனோ அல்லது யாருக்காச்சும் டெடிகேட் பண்ணணுதோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் கூட அதுக்குள்ள இருக்கும். அதனால அந்த பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி மார்க் எக்ஸாம் 8 இருக்கும். மார்க் எக்ஸாம் 9th பொறுத்த வரைக்கும் கோர்ஸ் தான், எல்லாமே கொட்டேஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். கம்ப்ளீட்லி அந்த 150 கொஸ்டினுமே கொட்டேஷனா தான் இருக்கும். அந்த 150 கொட்டேஷனுக்கு உங்களுக்கு என்ன பண்ணுவான், எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது இருக்கும். இங்க ஒவ்வொரு மார்க் எக்ஸாமும் 150 மார்க்கு, ஒவ்வொரு 150க்கும் 150 எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் உங்களை மார்க் எக்ஸாமுக்கு நீங்க படிக்கிறதும் அந்த ப்ராக்டிஸ் பண்றது அதுவே ஒரு மெட்டீரியல் படிக்கிறதுக்கு சமமானதா தான் இருக்கும். நீங்க அதை நீங்க ஃபோக்கஸ்டா சென்ட் பண்ணிட்டே இருக்கணும். அடுத்து மார்க் எக்ஸாம் 10th. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா லிட்டரரி டேர்ம்ஸ் அண்ட் டிவைஸ். ஒவ்வொரு ஒர்க்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன லிட்டரரி டேர்ம்ஸ் இருக்கு, என்ன டிவைஸ் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நீங்க அந்த இதுல பார்க்க முடியும். நீங்க போயத்துக்கு வரக்கூடிய அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் இதுக்குள்ள இருக்கும். அதே மாதிரி பில்டிங்ஸ் ரோமன், இந்த பேட்டர்ன், இந்த பில்டிங்ஸ் ரோமன் அப்படிங்கிறது இந்த டேம் எதுக்கானது அப்படிங்கிறது, அதை பத்தின ஜெனரல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எல்லாமே. இப்போ ரொமான்டிக் ரைட்டரா, இப்போ ரொமான்டிக் அப்படின்னா அந்த இதுக்குள்ள வரக்கூடிய அதனுடைய லிட்டரரி லெவல் என்ன, அதனோட கிரிட்டிசிசம் என்ன, இப்படின்னு எல்லா ஏங்கிலையும் பேஸ் பண்ணி தான் இந்த லிட்டரரி டேர்ம்ஸ் அண்ட் டிவைஸ் அப்படிங்கிறதுல மார்க் எக்ஸாம் 10th இருக்கும். அப்போ ஆக மொத்தம் நீங்க இந்த 10 மார்க் எக்ஸாம் எழுதுறது 10 விதமான கான்செப்டை 10 விதமான கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணதுக்கான மெத்தடா இருக்கும்.
இப்ப 25ஆம் தேதி வரைக்கும் வரக்கூடியது 10 மார்க் எக்ஸாம் எழுதிடுவீங்க. 26ஆம் தேதியிலிருந்து இப்ப இது வரைக்கும் நாங்க ஒவ்வொன்றையும் ஒரு நாளுக்கு இந்த ஏரியா மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, இந்த பேட்டர்ன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லி உருவாக்கி இருந்தோம். பட் 26ஆம் தேதியிலிருந்து கம்ப்ளீட்டா ஒரு மார்க் எக்ஸாம் நடந்தா எப்படி இருக்குமோ, ஃபைனல் எக்ஸாம்ல மார்க் எக்ஸாம் நடந்தா எப்படி இருக்குமோ அது மெத்தட்ல தான் இருக்கும். இந்த முதல் 10 மார்க் எக்ஸாம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி எங்க ஸ்ப்ரிங் லைனுடைய ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணியே இருக்கும். அதனால கொஸ்டின்ஸ் எல்லாம் கடினமானதாகவும் இருக்கும், எளிமையானதாகவும் இருக்கும். பட் இங்க வரும்போது 11, 12, 13, 14 எல்லாம் வரும்போது அந்த எளிமையிலிருந்து கடினம் அப்படிங்கிறதுக்கு நோக்கி போற மாதிரி தான் கொஸ்டின்ஸுடைய செட்டிங்ஸே இருக்கும். ஏன்னா கேள்வி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு 3 வகையான கேள்வி இருக்கும் உங்களுடைய மார்க் ஃபைனல் எக்ஸாம்ல. சில கொஸ்டின்ஸ் ஈஸியா இருக்கும், சில கொஸ்டின்ஸ் ரொம்ப ஹார்டா இருக்கும், சில கொஸ்டின்ஸ் மீடியமா இருக்கும். அதே லெவலை பேஸ் பண்ணி தான் இந்த 11ல இருந்து 20 வரைக்கும் வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸும் இருக்கும். இந்த ஈஸி, மீடியம், ஹார்டு அது கூடவே எல்லா ஜேனரும் பேஸ் பண்ணியிருக்கோம். முதல்ல நான் 10 டைப் ஆஃப் மார்க் எக்ஸாம் நீங்க ரெடி பண்ணீங்க இல்லையா, அந்த 10 டைப் ஆஃப் தேவையான விஷயங்களும் ஒவ்வொரு மார்க் எக்ஸாமில் இருக்கும். அப்ப நீங்க கம்ப்ளீட்டா எந்த கேள்வி எப்படி வேணா வரலாம் அப்படிங்கிறது இருக்கலாம். சில நேரங்கள்ல ஃபைனல் எக்ஸாம் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு 10-15 டாபிக்கை பத்தி கவலையே பட மாட்டாங்க. அந்த மாதிரி டாபிக்ல போய் கேள்வியை எடுத்துருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரே டாபிக்ல 2 கொஸ்டின் 3 கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்துருவாங்க. அதே மாதிரி ஒரு சர்ப்ரைஸான விஷயங்களும் கூட இந்த மார்க் எக்ஸாம் 11ல இருந்து 15 வரைக்கும் இருக்கிறதுல இருக்கும். இப்ப இங்க ஒரு விஷயத்தை நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். அதே மாதிரி இந்த இடத்த நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் முன்னாடியே சொன்னது என்ன அப்படின்னா இந்த மார்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அதுக்கான கேள்வி, ஆன்சர், எக்ஸ்பிளனேஷன் இருக்கும் அப்படிங்கிறது. நீங்க டெஸ்ட் எழுதுறப்போ அந்த கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இருக்கும், அங்க ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் இருக்காது. ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் வேற ஒரு புக்லெட் ஃபார்ம்ல உங்களுக்கு கொடுத்துருக்கும், அங்கதான் நீங்க எடுத்து பாத்துக்க போறீங்க. இப்போ யூனிட் மார்க் எக்ஸாம் 1ல இருந்து மார்க் எக்ஸாம் 15 வரைக்கும் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே அந்த கொஸ்டினே, அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரே, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன், இது எல்லாமே இந்த 15 எக்ஸாம்ஸ்க்கு இருக்கும். 16, 17, 18, 19, 20 அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி ஒரு தரமான ஒரு ஏரியாவா இருக்கும். இது வரைக்கும் இருக்கிறது எல்லாமே ஒரு டைப் ஆஃப் பேட்டர்ன். 16, 17, 18, 19ங்கிறது 20 வரைக்கும் இருக்கிறது, இது ஒரு தனியா பேட்டர்ன். இந்த 16, 17, 18, 19, 20 இதுல 31ஆம் தேதி மார்க் எக்ஸாம் 16, 1ஆம் தேதி 17, 2ஆம் தேதி 18, 3ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா 2 எக்ஸாம், மார்னிங் 1, ஆஃப்டர்நூன் 1, இப்படிதான் இருக்கும். இங்க இன்னொரு விஷயம் என்னன்னா ஒவ்வொரு மீதி முதல் 15க்கும் காலையில மார்க் எக்ஸாம் எழுதுவீங்க, மதியம் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் படிச்சுட்டு இருப்பீங்க. பட் ஆனா 16, 17, 18, 19, 20ல அந்த மெத்தட் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது இதுல இல்ல. ஏன்னா நான் உங்களுக்கு ரொம்ப டெடிகேட்டிவா நான் விஷயத்தை என்ன சொல்றேன் அப்படின்னா டிரான்ஸ்பரண்டா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு விஷயத்தை நீங்க 15 வரைக்கும் நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டீங்க, மீதிக்கும் தருவீங்க நான் நினைச்சேன், ஏன் தள்ளி நீங்க கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முன்கூட்டியே நாங்க என்ன பிளான்ல இருக்குங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ 16, 17, 18, 19, 20க்கு எக்ஸ்பிளனேஷன் இருக்காது. மார்னிங் 16வது மார்க் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா அடுத்தது நீங்க மிஸ்டேக் பண்ணதையும் வேற என்னெல்லாம் சரி கட்டணும் அப்படிங்கறது எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணக்கூடிய இடமா தான் மீதி டைம் யூஸ் பண்ணணும். அதை நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க கூடாது. 3ஆம் தேதி பாத்தீங்கன்னா 2 மார்க் எக்ஸாம் வச்சுட்டோம். 19, 20 ஒரே நாள 2 இருக்கும், மார்னிங் 1, ஆஃப்டர்நூன் 1. இந்த எழுதும்போது நீங்க கம்ப்ளீட்டா ஒரு 20 மார்க் எக்ஸாம் நீங்க முடிச்சிருவீங்க. ஒரு ஹையா நீங்க ஒரு சாட்டிஸ்ஃபையா நீங்க இந்த மார்க் எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்க அடுத்த நாள் எக்ஸாமுக்கு போறது உங்களுக்கு அவ்வளவு ஒரு ஃபீலிங்கா இருக்கு. எப்படி அந்த ஃபீலிங் அப்படின்னா கான்பிடன்ட் லெவல் அதிகமா இருக்கும். யார் ஒருத்தர் கான்பிடன்ட் லெவல் அதிகமா போய் ஒரு எக்ஸாம் அட்டன் பண்றாங்களோ அவங்களுக்கு எப்பொழுதுமே அது சக்சஸ்ல தான் முடியும். நீங்க 20 நாளுக்கு நீங்க அந்த கண்டென்ட் ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. அந்த 20 நாள் படிச்ச அந்த அத்தனை கண்டென்ட் நீங்க எடுத்துட்டு போய் உங்களுடைய ஃபைனல் எக்ஸாம்ல இறக்கும் போது நீங்க அந்த இடத்த நீங்க ஈஸியா ஃபேஸ் பண்ணுவீங்க. எந்த கேள்வியும் உங்களுக்கு த்ரெட்டனிங்கே கொடுக்காது. ஏன்னா நீங்க எல்லா ஆங்கிள்லயும் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க. இது 360 லெவல் ஆஃப் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லி நாங்க யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். இது ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா OMR சீட்டு ஹார்ட் காப்பி கொடுக்கறது ரொம்ப ஹைலைட்டான விஷயம். அதனால இந்த ஹைலைட்டை பயன்படுத்திட்டு நல்லா யூஸ் பண்ணுங்க. நீங்க இந்த 1 மந்த் தான் உங்க லைஃபை தீர்மானிக்க போது. இந்த 1 மந்த் நீங்க ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் அடிச்சு சொல்றேன் 100% உங்க லைஃப் இஸ் செக்யூர் அண்ட் கேரண்டி லைஃப் அப்படின்னு சொல்லலாம். உங்க லைஃப்ல நீங்க ஜெயிச்சா நீங்க மட்டும் ஜெயிச்சதா அர்த்தம் இல்லப்பா, உங்க சந்ததிகள் எதிர்காலம் அத்தனை பேரும் ஜெயிச்சதுக்கான அர்த்தம். ஒரே ஒரு எக்ஸாம், ஒரே ஒரு ஜாப்ல நீங்க முதல் படியை மட்டும் நீங்க ரீச் ஆயிட்டீங்கன்னா, முதல் படி ரொம்ப கஷ்டம், அந்த ஒரு படியை மட்டும் நீங்க ரீச் ஆயிட்டீங்கன்னா உங்க என்டையர் லைஃப்பும் அதுக்கப்புறம் வரக்கூடிய எத்தனை படிகள் வந்தாலும் அது ஈஸியா இருக்கும். முதல் படி மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. யார் ஒருத்தர் அதிகமாக கடினமாக உழைக்கிறாரோ, யார் ஒருத்தர் தன்னுடைய எதிர்காலத்திற்காக திட்டமிடுகிறாரோ, யார் ஒருவர் தனிமையாக இருக்கும்போது தன்னுடைய லட்சியத்தை பற்றி சிந்திக்கிறார்களோ அவர்கள் எடுத்த முடிவில் வெற்றியைத்தான் பெற்று தீர்வார்கள். அதே போலத்தான் யார் ஒருவர் தன்னுடைய இலக்குக்காக கடினமாக உழைக்கிறார்களோ அவர்கள் அந்த இலக்கை நிச்சயமாக அடைந்தே தீர்வார்கள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க போவதுமில்லை. இது நான் மட்டும் சொல்லவில்லை, ஒட்டுமொத்தமாக உலகத்தில் ஜெயித்தவர்கள் என்று ஒற்றை கூற்று என்றால் கடின உழைப்பு, அது நிரந்தரமான வெற்றி என்பதுதான்.